மஞ்சள் வீரன் அந்த படத்துலேருந்து டிடி வாசன் அவர்கள் விலகிட்டார். அது நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது நீங்கள்லாம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ பூஜை அப்போ. ஸோ அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மஞ்சள் வீரன் படத்தில் கூல் சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இதை நான் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் தான் இந்த செய்தியை வெளியிடணும். கூல் சுரேஷுக்கு கையை தட்டு. அண்ணா, இப்போ கூல் சுரேஷ் படத்துல நடிக்காத காரணம் ஹீரோ ஆயிட்டாரா? இல்ல, ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்னு இல்ல, ஆயிட்டன் தான். இப்போ மஞ்சள் வீரன் அந்த படத்துல இருந்து டிடி வாசன் அவர்கள் விலகிட்டாரு. அது நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது நீங்கள்லாம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ பூஜை அப்போ. ஸோ அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மஞ்சள் வீரன் படத்தில் கூல் சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இதை நான் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் தான் இந்த செய்தியை வெளியிடணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஏன்னா பத்திரிகையாளர்கள் மேலே நான் ரொம்ப ஒரு அலாதி பிரியம் உள்ளவர், நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வின்றனால நான் இந்த பதிலை சொல்கிறேன். நான் கதாநாயகனாக நடிப்பதற்கு தயாராகிவிட்டேன். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். மஞ்சள் வீரன் எப்பவுமே கைவிடப்பட மாட்டாது. விரைவில் அதற்கான அறிவிப்பு மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் திரு செந்தில் செல்லம் அவர்கள் உங்களிடம் அந்த செய்தியை வெளியிடுவார். 16ஆம் தேதி அவர் சஸ்பென்ஸா வெளியேறுன்னு சொன்னாரு. நீங்க இப்போ உடனே ரிலீஸ் பண்ண காரணம்? இல்ல, இப்பவும் சொல்றேன். 16 இல்ல, 15 அக்டோபர் 15 என்று மஞ்சள் வீரன் படத்தின் சரி ஓகே 15 தான் சொன்னாரு. 16 இல்ல 15 சொன்னாரு. மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடுறேன் யார் ஹீரோவா நடிக்க போறோம் அப்படின்னு. இப்போ கூட நான் இதை எதற்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒருவேளை நான் நடிக்கிறேனா இல்லையா என்பது கூட தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் டிடி வாசன் அவர்கள் மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்கலை அப்படின்ற செய்தியை வெளியிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த படத்தில் நடிக்கிறேனா, கதாநாயகனாக நடிக்கிறேனா மஞ்சள் வீரன் படத்தில் அப்படின்றத இயக்குனர் அவர்களே சொல்லுவாங்க. சரிங்களா? யூடியூபர் சேர்த்து தான் டைரக்டர் செல்வம் படம் பண்றாரு. சரி, அதனால நீங்க யூடியூப் சூப்பர் ஸ்டார்னால நீங்க படம் நடிக்கிறீங்களா? இல்லை, நான் ஏற்கனவே அவருடைய முதல் படம் திருவிக்கா பூங்கா அந்த படத்தில் நான் ஏற்கனவே 10 வருஷம், கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆச்சு. அந்த படத்தில் நான் ஏற்கனவே செந்தில் செல்லம் அவர்கள் கூட இணைந்து பணியாற்றுவேன். அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 வருஷ நட்பு எனக்கும் மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்களுக்கும் இருக்குது. சரிண்ணா, படம் ரிலீஸ் முன்னாடி பட பூஜை அன்னைக்கு அவர் அப்படி கொண்டாடினார். இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் மாதிரி சொன்னார். இப்போ கூல் சுரேஷை மாற்ற காரணம் ஒன்று இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஏன்னா கூல் சுரேஷ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், என்ன அவர் பண்ணுவார், என்ன மேஜிக் பண்ணுவாருன்ட்டு. அதை பற்றி அதை சொல்லிட்டு உங்ககிட்ட. இல்லை, அதாவது இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஹிட் ஆன படங்களும் சரி, சரியாக போகாத படங்களும் சரி, ஒரு இயக்குனர் அந்த கதையை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு இந்த ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதாபாத்திரத்தை வடிவமைப்பாங்க. சில காரணத்தினால அந்த ஹீரோ அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போவோம், சம்பள விஷயங்களால் போவோம், டேட்டு அதுக்கு அவங்க கேட்ட தேதி கொடுக்க முடியாமல் போவோம். அந்த மாதிரி காரணத்தினால தான் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போவோம். அப்படி காரணத்தினால தான் ஒருவேளை கூல் சுரேஷை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியில் வரும்.